பிரச்சாரத்தில் மதவாதம் உலக நாடுகளில் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்னங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். கேரளா, கர்நாடகா, அசாம், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், ராஜஸ்தான், திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 13 மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 88 மக்களவைத் தொகுதியில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சது. அதாவது இந்த வெப்ப அலையின் காரணமாக வாக்குப்பதிவு 6 மணிக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நீட்டிக்கப்பட்டது. முதல் 2 கட்டங்களில் இதுவரைக்கும் 190 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இனி 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடக்கிறது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், டாமன் ஆகிய தொகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் இந்த 3ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது. முதற்கட்ட தேர்தலில் லேசாக மத பிரச்சனை தலை தூக்கியது. இருந்தாலும் பாஜக கொஞ்சம் அடக்கிய வாசித்தாங்க முதல் கட்ட பிரச்சாரத்தில். அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் பாஜகவை மதவாதம் அப்படின்னு விமர்சித்த நிலையில் நிறைய இடங்களில் மதவாதம் அப்படிங்கிற ரீதியில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இருந்தாலும் பெருசாக மத ரீதியான தாக்கம் இருந்ததா தெரியலை. பெரிய அளவிலான மத ரீதியான தாக்கம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லைன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் 2ஆம் கட்ட தேர்தலில் மதவாதம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்துச்சு. குறிப்பாக பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்கள், அதிகம் குழந்தை பெற்றவர்கள் என்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை விமர்சித்த நிலையில் கொஞ்சம் பூதாகரமான வடிவம் எடுத்துச்சு. குறிப்பாக காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை விமர்சிப்பதாக சொல்லி பிரச்சனை மதவாதத்தை நோக்கி மாற்றிட்டார் பிரதமர் மோடி. இதை பற்றி இந்திய எதிர்க்கட்சிகள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே கேள்விகளை எழுப்பி கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த நிலையில் வெளிநாட்டு ஊடகங்களும் கூட பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. அமெரிக்க நாளிதழான வாஷிங்டன் போஸ்ட் தன்னுடைய இணையதளத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்ததாக மோடி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தின் அலிகாரில் பன்ஸ்வாராவில் முஸ்லிம்களை குறிப்பிட்டு பேசியது போல இன்னொரு உரையை நிகழ்த்தினார் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருக்காங்க அந்த பத்திரிகையில். சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற சீன செய்தி இணையதளம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மோடி முஸ்லிம்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற கட்டுரை தலைப்பில் எழுதப்பட்டிருக்கு. பாஜகவின் செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லை அப்படின்ற பாஜகவின் கூற்றுகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி திரும்பவும் தேர்தல் பிரச்சாரங்களில் மத அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. டைம் பத்திரிகையும் இதை பற்றி கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவின் மக்கள் தொகை 1.44 பில்லியன் அப்படின்னும் அண்டை நாடான வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் வெளிநாட்டினராக பார்ப்பதற்காக மோடியினுடைய பாஜக மீது விமர்சனம் எழுந்திருக்கிறதா அந்த கட்டுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டில் நாட்டின் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக 668 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 255 வழக்குகள் 2023 முதல் 6 மாதங்களில் பதிவாகியிருக்கு. அடுத்த 6 மாதங்கள், முதல் 6 மாதங்களுக்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான 413 வழக்குகள் பதிவாகியிருக்கு. இது முந்தைய 6 மாதங்களை விட 63 விழுக்காடு அதிகம் அப்படின்னு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹேட் லேப் அப்படிங்கிற ஆய்வுக்குழுவும் தெரிவித்திருக்காங்க. உலக நாடுகளின் ஊடகங்களே விமர்சிக்கும் அளவுக்கு நம்முடைய பிரதமர் மோடியினுடைய பேச்சு அமைந்திருப்பது ரொம்ப வருத்தம் தருது அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகளுடைய அரசுகள் சொன்னால் அதில் உள்நோக்கம் இருக்கிறது. இந்தியாவில் தலையிட நீ யார் அப்படின்னு கேட்டுடலாம். ஆனால் ஊடகங்களில் வெளியாகக்கூடிய கருத்துகள் மற்றும் அந்த நாடுகளில் மக்கள் மத்தியில் இந்தியாவுக்கு தான் அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதனுடைய தாக்கம் நமது பொருளாதாரத்தின் மீது பதியும். இந்தியாவில் மதவாதம் எந்த ரூபத்தில் தலை தூக்கினாலும், அது எந்த மதவாதமாக இருந்தாலும் அது நாட்டிற்கு தான் ஆபத்து. பாகிஸ்தான், ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் வரிசையில் இந்தியாவை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சேர்த்து விட்டால் அதனுடைய விளைவுகள் நமது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும்.
நடைபெறது நாட்டையே ஆளப்போகும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அதனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் தாக்கங்களை உலக முதலீட்டாளர்கள் கவனமாக கருத்தில் கொள்வார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து இனியாவது மக்கள் பிரச்சனைகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்குமான பிரச்சாரத்தை அனைத்து கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதே நாட்டின் மீது அக்கறை கொண்ட எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.